சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி. என்னோடய வே ஆஃப் ஸ்டைலில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் பிடிக்குதான்னு நீங்கள் பாருங்கள். ஸ்பைசஸ் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட என்னென்ன இருக்கோ அந்த ஸ்பைசஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளாக குயிக்காக சிம்பிளான ஒரு பிரியாணி தாங்க இது. 2 கப் ரைஸ்க்கு நான் 4 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் அரிஞ்சு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்காங்க. பேரலெல்லாம் கிரேவிக்கும் நான் சைடில் ரெடி பண்ணுறேன். ஒரு வானலில் ஆயில் போட்டுட்டு ஸ்பைசஸ் போட்டுட்டு பூண்டை நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஆனியன் போட்டு அதையும் நல்லா வதக்கிடுறேன். 2 ஆனியன் போட்டிருக்கேன் நான். இந்த பக்கம் நான் குக்கரில் பிரியாணிக்கு ஒரு பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டுட்டு 1 ஸ்பூன் கீ போட்டுட்டு பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுட்டேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் அதோட போட்டு 2 டிஷ்ஷுலையுமே நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். 2மே நான் ஒன்றா செஞ்சிட்ருக்கேன். ஆக்சுவலி தந்தூரி பிரியாணி அப்புறம் ஒரு பக்கம் கிரேவி. ஓகேவா? இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு லஞ்சு. தக்காளி நல்லா பெரிய 2 தக்காளி பிரியாணிக்கு போட்டாச்சு. போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டேன். அது குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பெரிய 2 டேபிள் ஸ்பூனாக பார்த்து பிரியாணி மசாலா எனி மசாலா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆச்சி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அது நல்லா பச்சை வாசனை போகட்டும் அந்த காரப்பொடியெல்லாம். ஒரு பக்கம் தந்தூரியில் நான் வச்சுட்டேங்க. ஏர் ஃப்ரையரில் தந்தூரி சிக்கனும் வச்சு எடுத்தாச்சு. அப்புறம் பிரியாணிக்குன்னு வச்ச பீசஸ்லாம் பிரியாணி பாட்லேயும் கிரேவிக்குன்னு எடுத்து வச்ச பீசஸ்லாம் கிரேவி பாட்லேயும் போட்டு 2யும் தனித்தனியாக வதக்கிக்கிட்டேன். இப்போ கிரேவிக்கு நான் சிக்கன் மசாலா தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் பெருசாக போட்டிருக்கேன். பிரியாணிக்கு நான் நார்மல் சோனா மசூரி ரைஸ் தாங்க யூஸ் பண்ணுறேன். நான் பாஸ்மதி ரைஸோ சீரக சம்பாவோ யூஸ் பண்ணலை. ஏன்னா பச்சரிசி இல்லையா ரெண்டும். அதனால் புழுங்கல் ரைஸை யூஸ் பண்ணிக்கலான்னு சோனா மசூரி போட்டிருக்கேன். நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா 2 கப்ஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, ஸோ நான் 5 கப்ஸ் ஆஃப் வாட்டர் யூஸ் பண்ணிப்பேன். நான் கோகோனட் மில்க் யூஸ் பண்ணுறதுனால 2 கப் கோகோனட் மில்க்கும் 3 கப் வாட்டர் அப்படி போட்டிருக்கேன் 2 கப் ஆஃப் ரைஸ்க்கு. ஓகேவா? இப்போ இந்த தண்ணி அதாவது அந்த பால் நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடுவோம். இப்போ கொத்தமல்லி தழையை போட்டுட்டேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துடலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நான் குக்கரை மூடி தம் விடுறேன். நான் எப்படி தம் விடுவேன்னா, குக்கரை மூடிட்டு விசில் போட மாட்டேன். டம்ளரை கவுத்து போட்டுட்டு சிம்மில் வச்சு 20 மினிட்ஸ் கழித்து எடுத்துருவேன். சூப்பராக நல்லா பிரியாக வரும் பிரியாணி. பாருங்கள். இப்போ கடாயில் நம்ம சிக்கன் கிரேவிக்கு ரெடி பண்ணுறோம் இல்லைங்களா, அது நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் வாட்டர் விட்டுட்டு கொஞ்சம் தேங்காய் அரைச்சி அதில் விட்டுக்கிட்டேன். நான் ரொம்ப தேங்காய் விடலை. ஸ்பைஸியாக வேணும்னு கேட்டாங்க பசங்கள்லாம் கிரேவி இன்றைக்கி. அதனால் லைட்டாக தான் தேங்காய் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் 20 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தாச்சு. நல்லா பிரியாக எவ்வளோ அழகாக சோனா மசூரி ரைஸ்லேயே நமக்கு சூப்பராக பிரியாணி வந்திருக்கு. கிரேவி நான் குழம்பு மாரி வைக்கலை, கிரேவி மாரி செய்கிறதட்டு நல்லா சுண்ட விட்டுருக்கேன். அதிலே ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பரும் போட்டுக்கிட்டேன். சால்ட்டு நீங்கள் பார்த்து உங்கள் டேஸ்ட்டுக்கு படி அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க. அவ்வளோதாங்க. என்னோடய வே ஆஃப் சிம்பிள் அண்ட் குயிக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகேவா? நல்லா இருக்கா?